ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டால் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் பை போர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 23 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே ஆளுன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸும் அது மட்டும் இல்லாமல் புது புது சீரிஸும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற சும்மா ஒரு கதை சுருக்கத்தை பார்த்துருவோம். போன எபிசோடில் வந்து ஹீரோயின் மற்ற ஊர் பெரியவர்கள் எல்லாத்தையுமே வந்து சந்திக்க போயிருக்க அந்த ஊர் பெரியவர் ஜூவோடைய ஆளு போல், அதாவது அந்த கிழவியோட ஆளு போல். அப்போ ஹீரோயினியை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயினியோட பல்லக்கு, அதாவது போயிட்டு இருக்கக்கூடிய குதிரை வண்டியோட லாடத்தை கட்டி விட ஹீரோயினியை அப்படியே பள்ளத்தில் விடுங்க. அந்த இடத்துல ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயினியை காப்பாற்ற அதே பள்ளத்தில் குதிச்சு 2 பேரும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த எபிசோடை முடித்தாங்க. இந்த எபிசோடில் அப்படியே பார்ப்போம் வாங்க. அப்படியே காட்டுறாங்க. அங்கேருந்து கீழே விழுந்து ஹீரோ வந்து கீழே விழுக ஹீரோயின் வந்து அப்படியே வந்து மேலே விழுகிறா. மேலே விழுந்து அப்படியே வந்து பார்க்க என்னாச்சு ஜென்ரல் சியோயா யூகி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஹியூகின்னு கத்திட்டு இருக்க. இவன் ஒன்றுமே அசைவே இல்லாமல் மூச்சே இல்லாமல் இருக்க. யூகி என்னை திரும்ப விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமாக அழுக. அந்த இடத்துக்கு எழுது என்ன என் மேலே அக்கறையே இல்லைன்னு, என் மேலே காதலே இல்லைன்னு, இப்போயே அந்த மாதிரி இதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நிறுத்துறா அப்படின்ற மாதிரி இவ பதறிக்கிட்டே எங்கப்பா நான் ஒரு நிமிஷத்தில் எப்படி ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டுறா. இருந்தாலும் நீ அப்போது என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்க, ஆமாம் நான் என்னுடைய ஆட்களை வச்சு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ஏன்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து அப்படியே ரத்தம் வாந்தி எடுக்கிறான். அப்படியே வந்து யாரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா ஹீரோயின். யாருன்னா அங்கே மருத்துவரையும் வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு கைப்பிடிச்சு பார்த்துட்டு நீங்கள்லாம் யார் இங்கே ஆளே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மழுப்புறா. இங்கே பார்த்தீங்களா ஆண்டி இருக்காங்களே, ஆண்டியோடையே நாங்கள் ஒர்க் பண்ணுறவங்க சிப்ளிங்ஸ் தான். இந்த வில்லேஜில் வெஸ்டர்ன் சைடில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த மலைக்கு பக்கம்லாம் போயிட்டு ஹெர்பல் எடுக்கும்போது கீழே தவறி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நானும் நிறைய கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இதுவில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இங்கே வயிற்றில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதுக்காக மருந்து கொடுத்துருக்கோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக இவ அப்படியே வந்து இங்கே பாட்டிக்கிட்ட வந்து காசை கொடுக்குறா. அந்த பாட்டி வாங்க மாட்டேங்குது. நீ தான்மா இங்கே பாருங்கள், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னுடைய பையனுடைய உயிர் என் எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்றின, திரும்பி எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை இது நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு அப்படியே வந்து போக இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெளியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. வெளியே வந்து போயிடறாங்க. இப்போ ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். அதே போல் அங்கே வந்து இவங்க ஹீரோயினியை கொல்ல வந்தாங்க இல்லையா, அந்த ஆட்களெல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள் யாராவது உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் அப்படியே பாயை புத்திக்க. இப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே யாருமே இல்லைப்பா, உனக்கு தான் தெரியலப்பா, இங்கே என் பொண்ணு கூட இல்லை, ஏறுக்கு முன்னே எல்லாமே போயிடுச்சு, அதுக்கப்புறம் நானே வந்து லேடி இன்சார்ஜோட உதவியாளர்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம்மா இவக்கிட்ட ஒன்று இருக்காது, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப. இப்போ இவன் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன கேட்குறான்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதோ கேட்டுட்ருக்க. அப்படியே ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு சுடுதா ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை வந்து படுக்க வச்சுட்டு நான் உனக்கு வந்து ஒத்தனை கொடுக்குறேன். அதாவது வாட்டர்னால வந்து எல்லாருக்குமே வந்து ஜுரம் இருந்தால் வந்து சூடான தண்ணீரில் இல்லைன்னா சில் தண்ணியில் வந்து ஒத்தனை கொடுப்பாங்களே, அதை வந்து இவன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்ருக்க. இவளால் ஒன்றும் முடியல. அப்படியே வந்து இவளும் வந்து தூங்கிட்டா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும், ஆனால் நீ என்ன பண்ணாலும் சரி இந்த ஜூ வில்லேஜில் வந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிகிட்டு இருக்க. நான் அதிகமாக திங்க் பண்ணுறேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா. இங்கே பாருங்கள் என்னுடைய ஃபேமிலி 2 பேரும் வித்தியாசமாக யோசிக்கலாம், ஆனால் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபேமிலிக்கு ஒரு லேடி இன்சார்ஜ் ஆக போகிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவன் கேட்குறான், நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு பேசலாம்ல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க நான் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்ல என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்க அப்படியே மயங்கி அவளும் தூங்கிடுறா. அப்படியே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டு ஆனால் அவள் தூங்குற மாதிரி நடிச்சிருக்கா.
இவன் என்ன நினைக்கிறான்னா இதெல்லாமே முடிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் நீ யார் மேலேயும் கேர் பண்ணுற வாழ்க்கை வேணாம், நீ உன்னுடைய வாழ்க்கை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே நம்ம ஜூ அண்ணியூ வந்து கேட்டுட்ருக்கான். அதாவது அவர் மேடுக்கிட்ட நீ உண்மையை சொல்லு, அவன் மேலே அக்கறை இருக்குல்ல, நைட்டு ஃபுல்லாக அவள் வராமலாம் இருக்க மாட்டான், அவள் எங்கே போயிருக்கா ஒழுங்காக சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்டுட்ருக்க. இங்கே ஹீரோயினுக்கு ஃபீவர் வர பயங்கரமாக வந்து குளிர்தா என்னான்னு தெரியல. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா அவளுடைய கையை எல்லாருமே வந்து இது பண்ணிட்டுருக்க. இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே தூக்கத்தில் பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு யா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிடாத, இந்த ரத்தம் இது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே செத்து கிடப்பான் இல்லைங்களா. 7 வருஷத்துக்கு முன்னே அவன் போரில் செத்து கிடந்த இதுவை பார்த்துட்டு அப்படியே அந்த கனவு வருது போல் அப்படியே பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எழுந்துருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, இப்போ தான் நமக்கு கல்யாணம் இருக்குது, என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு புலம்பிகிட்ருக்க. இவனும் வந்து புரிஞ்சிக்கிட்டு இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே அவன் நீ நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு பாடிட்டுருக்காங்க. பாட்டு பாடிட்டுருக்க அப்படியே வந்து நைட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. இவனுக்கு பயங்கரமாக வந்து வருத்தமாக இருக்குது. இந்த அளவுக்கு அவள் வந்து நம்ம மேலே வந்து வருத்தமாக இருந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு அவளை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்க. அப்படியே நைட்டு ஆகுது. இவனும் வந்து சரி தூங்காமல் ஹீரோயினையே பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு பயங்கரமான ஃபீவரு. அவள் ஃபீவரில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சரின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே முத்தம் கொடுக்க போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ பேர் சொல்லாமல் யான்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜூ யான்யூ வந்து சொல்ல அப்படியே வந்து இவனும் என்ன பண்ணுறான்னா அப்படியே எடுத்துடுறாங்க. ஏன்னா இப்போ அவன் வந்து அவன் மனசில் நான் இல்லை அப்படின்றது இவளுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. ஆனால் இதை வந்து வேணும்னே தான் இப்போ ஹீரோயின் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் ஏதாவது பண்ணான் அப்படின்னா என்னால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அப்படின்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்போ யானியோடைய பேரை சொல்ல அப்படியே இவனுக்கு பயங்கரமான கோபம் வரதை விட அப்போ தான் அவனுடைய தப்பை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே பார்க்க அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஜூ யானியும் பயங்கரமான ஜலசாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜூ யானியும் என்ன ஆனால் அது ஒரு பொண்ணு கூட போனால் அது என்ன ஆச்சு அப்படின்றது ஏகப்பட்ட மர்மங்களை வந்து இந்த எபிசோடில் குவிச்சு வச்சுருக்காங்க. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.